அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஜூலை மந்த் முடிவதற்கு முன்னாடி நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனோ இல்லை லாஸ்ட் இயர் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் இருந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இந்த செகண்ட் மேக் பண்ணுறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து பண்ணாக்கா அவங்க பப்ளிஷ் பண்ணல, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஸோ இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா அமல் இருக்கிறது வரைக்கும், அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்கா முடிகிற வரைக்கும், எப்போ முடியுது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனு அப்படின்னாக்கா, ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பண்ணாக்கா இப்போ நேற்று சண்டே ஈவினிங் 4 o'clock எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண அந்த செகண்ட் வந்து பண்ணாக்கா நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து பண்ண எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் டிஆர்பி போர்டு வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணாக்கா நிறைய வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் பண்ண முடியும். ஸோ ஈவன் வந்து பண்ணாக்கா எந்த விதமான போஸ்டிங்ஸும் இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா போடவும் மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பண்ணாக்கா அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அப்போ நமக்கு எப்போ வரும், ஜூலை மந்த்துக்கு முன்னாடி எந்த நோட்டிஃபிகேஷனும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னாக்கா, நமக்கு இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 23 நடக்க போகுது. ஸோ ஏப்ரல் 23 நடக்க போகுது. ஸோ அப்போ ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னாக்கா மே மந்த்து 4ஆம் தேதி நமக்கு வந்து பண்ணாக்கா ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனுடைய எல்லா ப்ரொசீஜரும் என்றைக்கு முடியுது அப்படின்னாக்கா மே 6 முடியுது. அப்போ மே 4ஆம் தேதி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா, ஸோ யார் வந்து பண்ணாக்கா புது கவர்மெண்ட் வரப்போதா இல்லை இருக்கிறவங்களே வந்து பண்ணாக்கா கண்டினியூ பண்ண போகிறாங்களா, திரும்பவும் ஆட்சிக்கு வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறமா புது கவர்மெண்ட் வந்தாலும் சரி இல்லை இவங்களே இருந்தாலும் சரி, ஸோ அட்லீஸ்ட் புது கவர்மெண்ட் வந்தாவது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இவங்களே கண்டினியூ பண்ணாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் ஸோ எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு முறை தான் வந்து பண்ணாக்கா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து பண்ணாக்கா இந்த போஸ்டிங் போகிறத பற்றியெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஸோ நமக்கு அந்த எலெக்ஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா இப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி வந்து அவங்க வந்து பண்ணாக்கா எப்போ வந்து பண்ணாக்கா பதவி ஏற்றுப்பாங்க அப்படின்னாக்கா மே மந்த்து. ஸோ அப்போ மே மந்த் வந்து பண்ணாக்கா ஒரு 4 ரிசல்ட் வருது அப்படின்னாக்கா ஒரு 14க்குள்ளே அதிகபட்சம் ஒரு 10 days டைம், அவ்வளோ நாளெல்லாம் போகாது, 10 daysக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து பதவி ஏற்றுப்பாங்க. ஸோ ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஃபைலாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து பண்ணாக்கா ஜூன் மந்த்தோ இல்லை ஜூலை மந்த்தோ மட்டும்தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஜூலை மாதம் ஸோ 4-5 ஸோ டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து பண்ணாக்க ஜூலை மாதம் 4-5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டேட்டில் அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பண்ணாக்க அது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான ப்ரொசீஜரும் வந்து பண்ணாக்கா போயிட்டுருக்கு, எக்ஸாம் டேட்டும் அப்ளிகேஷன் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணால் மார்ச் 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் எதுவும் யாரும் மாற்ற மாட்டாங்க, புது கவர்மெண்ட்டே வந்தாலும் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஆஸ் பர் பிளான் எக்ஸாம் நடந்துடும். ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரது எப்போ வரும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் அந்த ஜூலை 4-5 சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த 4-5 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் டெட்டு வரத்துக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். அப்போ பிஓ எக்ஸாம் பற்றி என்ன சார், ஏதாவது ஐடியா இருக்கா, ஏதாவது வந்து பண்ணாக்கா நியூஸ் இருக்கா அப்படின்னாக்கா, பிஓ எக்ஸாம் பற்றி நமக்கு வந்து பண்ணாக்கா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட்டே வந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நியூ கவர்மெண்ட் வந்தாலும் சரி, ஸோ இப்போ இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான எக்ஸாமுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதை பார்த்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது, இது கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாக்கா ஒரு கருத்துரு வந்து பண்ணாக்கா அந்த புதுசாக பதவி ஏற்றுக்கிற அந்த
சிஎம் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஓ நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரைக்கும் பிஓ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்போ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நமக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அது மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணாக்க ஜூனில் வருமா ஜூலையில் வருமா. ஸோ மேபி அந்த பதவி ஏற்றுக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா சீக்கிரமாக நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ இம்மிடியட்டாக வந்து பண்ணாக்கா வச்சுருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே ஒரு போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இருக்கிற இந்த இடைப்பட்ட டைமை வந்து பண்ணாக்கா எல்லா தேர்வர்களும் சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறதா, ஸோ உங்களுக்கான காலம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா எடுத்த உடனே 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நம்மளால் ஒரு எக்ஸாமில் படித்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து லாங் ப்ராசஸ் இருக்குது. அந்த லாங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா திரும்பவும் சொல்கிறேன், அது வந்து பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும். ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளாலேயும் அடுத்து வரக்கூடிய இந்த வருஷம் முறியத்துக்குள்ளவாவது நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு அரசு வேலையில் பணியில் சேருவோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.